Hello NN for you squad, welcome back to this video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமியில் டோட்டலாக எத்தனை சிஸ்டம் இருக்குது, என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன டைப் ஆஃப் எஸ்ஏ கொஷின் கேட்பாங்க, அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சிஸ்டம் இருக்குது அனாட்டமியில். என்னென்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 1 இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம். 8th சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த 11 சிஸ்டமில் இருந்தால் உங்களுக்கு எஸ்ஏ கொஷின் 5 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் நம்ம 87 கொஷினும் தனியாக ஷார்ட்ஸில் போட்டோம், அதை பார்த்தீங்கன்னா 2 மார்க் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ எஸ்ஏ மட்டும் நம்ம எப்படி இதிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எஸ்ஏவை பொறுத்தவரையிலும் நீங்கள் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமையும் அண்டு இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க தேவையில்ல. அனாட்டமியில் இந்த ரெண்டு சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. மீதி இருக்க 9 சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல இருந்து என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸு, அடுத்து ஜாயின்ட்ஸு. அந்த ஜாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயிண்ட் தான் உங்களுக்கு மெயினான கொஷின். சைனோவியல் ஜாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 மார்க் கொஷின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டமில். செகண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டேன். தேர்டு. ஃபோர்த்து நர்வஸ் சிஸ்டமில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமை கிளாஸிஃபை பண்ணுங்க, பிரெயினை பற்றி இன்டெப்த்தாக எழுதுங்கன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் பண்ணுங்க என்னென்ன ஆர்கன்ஸ், எண்டோக்ரைன் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு கிளாண்டை பற்றி டீட்டெயிலாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளையை பற்றி கேட்பாங்க. சர்க்குலேஷன்னா என்னென்னு கேட்பாங்க. மெயினாக சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியணும், சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா என்னென்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி எலாபரேட்டாக எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. லிம்பாட்டிக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லிம்பாய்டு ஆர்கனில் ஸ்ப்ளீனும் போன் மேரோ லிம்ப் நோட், இது மூணில் ஸ்ப்ளீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிம்பாய்டு ஆர்கன் என்னென்னு லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ளீனை நீங்கள் எலாபரேட்டாக லிஸ்ட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 8th சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் லங்கை பற்றி எலாபரேட்டாக எழுத சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஷன் கேட்பாங்க. அதில் ஸ்டொமக்கை பற்றி எலாபரேட்டாக எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூரினரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம் இல்லைனா வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இன் த எக்ஸ்கிரீஷன் கேட்டுட்டு கிட்னியை பற்றி எலாபரேட்டாக எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஆர்கன்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லிட்டு டெஸ்டிஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஆர்கன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லிட்டு யூட்ரஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோதான் கைஸ். இந்த கொஷின்ஸ்லாம் தான் சிஸ்டம் வைஸ் உங்களுக்கு கேட்குறது. இன்னும் ஒரு தடவை மட்டும் ரீகேப் பண்ணலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா சைனோவியல் ஜாயிண்ட்டு, நர்வஸ் சிஸ்டம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பிரெயின், எண்டோக்ரைன் சிஸ்டம்னா லிஸ்ட் டவுன் த எண்டோக்ரைன் ஆர்கன் அண்டு தைராய்டு கிளாண்டு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஹார்ட்டை பற்றி எலாபரேட்டாக எழுதணும். லிம்பாட்டிக் சிஸ்டம்னா லிஸ்ட் த லிம்பாய்டு ஆர்கன், ஸ்ப்ளீனை பற்றி எலாபரேட்டாக எழுதணும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா லிஸ்ட் டவுன் த ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், லங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லிஸ்ட் த ஆர்கன்ஸ் ஆஃப் டைஜஷன், ஸ்டொமக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூரினரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்லிஸ்ட் த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இந்த எக்ஸ்கிரீஷன், கிட்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா டெஸ்டிஸ் கேட்பாங்க. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கேட்பாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 11 சிஸ்டமில் என்ன கொஷின்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு 10 மார்க் கேட்டுட்டாங்க அனாட்டமியில் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணி எழுதுனா ஈஸியாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்படி அனாட்டமி எஸ்ஏ ஒரு ஃபார்மெட்டாக எடுத்துகிட்டு வருது, எந்த கொஷின்ஸ் கேட்டாங்கனாலும் எந்த சிஸ்டம் கேட்டாங்கனாலும் என்ன ஃபார்மெட்டில் நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டயக்ராமும் போட்டு பார்த்துருங்க, எல்லா சிஸ்டமும். இப்போ ஒவ்வொரு சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். கார்டியோவாஸ்குலர்னா ஹார்ட்டு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்னா யூட்ரஸ், மேல் ரீப்ரொடக்டிவ்னா டெஸ்டிஸ், அடுத்து டைஜஸ்டிவ்னா ஸ்டொமக்கு, ரெஸ்பிரேட்டரினா லங்குன்னு உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். அந்த டயக்ராம்ஸை கம்ப்ளீட்டாக ஒன்று விட எல்லா டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. டயக்ராம் இருந்ததுனாலே அனாட்டமியில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கேட்டுட்டாங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் எழுதணும்.
இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சிஸ்டம்னு ஃபஸ்ட் எழுதணும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கார்டியோவாஸ்குலர் இல்லை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேட்டிருக்காங்க அப்படின்னா the respiratory system is the most vital or important system in our human body that maintaining the gas exchange. the main organ used ஆர்னு சொல்லிட்டு என்னென்ன ஆர்கன் உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் ஓனாக இன்ட்ரோடக்ஷன் எழுதுனா போதும். ஒரு 4 லைன்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்கோங்க. இது உங்களோட உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஆர்கன். இந்த ரோல் ஆஃப் ஆர்கனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணணும். சப்போஸ் அந்த ஆர்கன் எதுவும் தெரியலனா அதில் மெயினான ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்கை பற்றி ஒரு 3 லைன்ஸ் நீங்கள் 4 லைன்ஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எழுதணும். லங் இஸ் எ ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தட் மெயின்டைனிங் த லங் வேல்யூம் அண்ட் கிவிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டேக்கிங் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓனாக எழுதிக்கணும். இது டெஃபனிஷன் எழுதுறதுக்கு பதிலாக ரோல் ஆஃப் ஆர்கன் எழுதிட்டேன். இந்த ஆர்கன் இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன சிஸ்டம் கேட்டிருக்காங்களோ அதை நீங்க அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேட்டிருந்தா லங், இதே வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் கேட்டிருந்தா ஹார்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேட்டிருந்தா ஸ்டொமக். அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் ஆர்கன் என்ன இடத்துலாம் வருதோ அந்த இடத்துலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரோல் ஆஃப் ஆர்கன்ல கம்பல்சரி எல்லா ஆர்கனும் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணணும். லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அது இந்த மெயின் ஆர்கனுக்கு ஒரு டெஃபினிஷன் தரணும். இன்ட்ரோடக்ஷன் ரோல் ஆஃப் ஆர்கன் முடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ஒரே பேஜில் எழுதிருங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனும் ரோல் ஆஃப் ஆர்கனும் சேர்ந்து ஒரு பேஜில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீட்டாக 1 பேஜுக்கு ஃபுல்லாக நீங்கள் வரையணும். ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ண பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நீட்டாக மார்க் பண்ணணும். தெரிஞ்ச பார்ட்ஸை மட்டும் எழுதுங்க. தப்பாக பார்ட்ஸை மார்க் பண்ணாதீங்க. வெறும் டயக்ராம் போட்டாலும் மார்க் தர மாட்டாங்க, வெறும் பார்ட்ஸ் எழுதினாலும் மார்க் தர மாட்டாங்க. பார்ட்ஸ் டயக்ராம் வரைஞ்சி நீட்டாக பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பார்ட்ஸ் இல்லைனா 4 பார்ட்ஸ் அது மினிமம் எழுதுங்க. எல்லா பார்ட்ஸும் எழுதிக்கோங்க. டயக்ராமுக்கு தான் அனாட்டமியில் மார்க் தருவாங்க. டயக்ராம்ஸில் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பென்சிலே நீட்டாக பண்ணுங்கள், அதே சூப்பராக இருக்கும். இப்போ 2 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்கனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆர்கன் கேட்டிருக்காங்களோ அதை பற்றின ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ லங் அப்படிங்கிறது, இப்போ ஹார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் வீடியோ இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன வந்து ஆன்டீரியர் என்ன போஸ்டீரியர் லொக்கேட் ஆகிருக்குன்னு எழுதணும். அடுத்தது லுக்ஸ் லைக் எப்படி இருக்குன்னு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ பிரெத்து, இதனால் மெயின் ரோல் என்ன, இதை கவரிங் லேயர் என்ன, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 பேஜ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் an ஆர்கன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ். இந்த டயக்ராம்ல எழுதி இருக்க பார்ட்ஸை மட்டும் நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் அப்படின்னு எழுதிக்கணும். அந்த பார்ட்ஸ் எழுதிட்டு இந்த பார்ட்ஸை தான் நீங்கள் எலாபரேட்டாக பண்ணணும். இந்த பார்ட்ஸ்க்குள்ள எந்த சப்போர்ட் இருந்தாலும் சப்போர்ட்டை நீங்கள் கொண்டு வந்துடணும். கவரிங் லேயர் இருந்தாலும் கவரிங் லேயர் உள்ள கொண்டு வந்துடணும். மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மெக்கானிசம் உள்ள ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பார்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ரோல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 to 7 பேஜஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. டயக்ராம் மட்டும் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா டயக்ராம் வச்சு நீங்கள் பார்ட்ஸ் அழகாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டையும் வச்சு நீங்களே ஒன்று எழுதுங்க. இப்போ ஸ்டொமக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, ஈசோஃபேகஸ், ஃபண்டஸ். ஃபண்டஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டொமக். த ஃபண்டஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் ரைட் ரீஜியன். த ஃபுட் என்டர் இன் டு த ஃபர்ஸ்ட் ரீஜியன் ஆஃப் ஃபண்டஸ். நீங்களாக ஒன்றா பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு எழுதிட்டு போயிட்டே இருங்க. பார்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு 5 to 6 பேஜ் ஃபில்அப் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6th என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன். இந்த ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. அதுக்கு ஆன்டீரியர் முன்னாடி என்ன ஆர்கன் இருக்கு, அதோட போஸ்டீரியர் என்ன, லேட்டரல் சைடில் என்ன, சுப்பீரியர் இன்ஃபீரியர். இந்த ஏரியாஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனில் எழுதணும். ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்டரல், சுப்பீரியர், இன்ஃபீரியர். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 5ஐயும் எழுதுனீங்க. எக்ஸாக்டாக ஒரு ஆர்கன் இல்லை 2 ஆர்கன் எழுதுனீங்கனாலே சூப்பர். அந்த ஆர்கன் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இந்த ரிலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 7th என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 7th வந்து பிளட் சப்ளை. பிளட் சப்ளைல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. பிளட் சப்ளைல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சப்ளை,
வீனஸ் ட்ரைனேஜ், ஏஎஸ்விடின்னு போட்டிருக்கேன். ஏட்ரியல் சப்ளை, என்ன ஆர்ட்ரி வந்து சப்ளை பண்ணுது அந்த ஆர்கனுக்கு, என்ன வெயின் வந்து ட்ரைன் பண்ணுது, அது எந்த இடத்துல போய் லாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுதுன்னு எழுதணும். நெக்ஸ்ட் நர்வ் சப்ளைல பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை என்ன, பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஸ்டொமக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி தான் சப்ளை பண்ணும் ஆர்ட்ரியை. வெயின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் வெயின். என்ன சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ். அந்த என்னென்ன எக்ஸாக்டாக இருக்கோ அதை மட்டும் எழுதி படிச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஒன்றும் எழுதிக்கலாம். லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th பாயிண்ட்ல அப்ளைடு அனாட்டமி. அப்ளைடு அனாட்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக்கில் என்ன டிசீஸ் வரும், பெப்டிக் அல்சர் வரும், ஸ்டொமக் கேன்சர் வரும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டியோடினல் அல்சர், என்ன உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், பெரிட்டோனைட்டிஸ் வரலாம், என்ன வந்து அந்த கண்டிஷனில் ஒரு 3 டிசீஸ் கண்டிஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளைடு அனாட்டமியில் இந்த ஆர்கனில் வரக்கூடிய டிசீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் அப்ளைடு அனாட்டமி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்மட் ஆஃப் ரைட்டிங் அனாட்டமி எஸ்ஏ கொஷின். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் அந்த சிஸ்டமை பற்றி 3 லைன் எழுதுறீங்க. ரோல் ஆஃப் ஆர்கனில் என்னென்ன ஆர்கன் அந்த சிஸ்டமில் இருக்கோ அதை லிஸ்ட் டவுன் பண்ணுறீங்க. அதுக்கு டயக்ராம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டொமக் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா மவுத்துலேருந்து ஆனஸ் வரல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டயக்ராம் போட்டுட்டு அப்போ நீங்கள் ஸ்டொமக்கை பற்றி ஒரு 2 லைன் எக்ஸ்பிளைன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டொமக்கோட டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணும் 1 பேஜுக்கு. அடுத்து அந்த ஸ்டொமக்கோட ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 சென்டென்ஸில் பாயிண்ட் பை பாயிண்ட் அழகாக எழுதிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸை மட்டும் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட சப்போர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கவரிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். மெக்கானிசம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ரீத்திங் எடுத்துக்கிறீங்க, ப்ரீத்திங் வந்து எப்படி பாஸ் ஆகுது, ஆல்வியோலையில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கிட்னி எடுத்துக்கிறீங்க, கிட்னியில் வந்து எப்படி யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்னலாம் ஒர்க் பண்ணுது. ஸ்டொமக் எடுத்துக்கிறீங்க, எப்படி வந்து வேஸ்ட் வெளியே வருது, என்னென்னலாம் அந்த HCl வந்து செக்ரேட் ஆகுது, என்னென்ன அப்சர்வ் ஆகுது அந்த இடத்துல, அந்த இடத்துல என்ன ஹேப்பன் ஆகுதோ அதை எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் மெக்கானிசம். அதை ஃப்ளோ சார்ட்டில் நீங்கள் எழுதணும். இந்த பார்ட்ஸை நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மெக்கானிசமும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் எழுதணும். நிறையா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணி எழுத பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 6th பாயிண்ட் வந்து ரிலேஷன். ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்ரல், சுப்பீரியர், இன்ஃபீரியர் என்ன ஆர்கன் அசோசியேட் ஆயிருக்குன்னு எழுதுனீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை, ஏட்ரியல் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ், நர்வ் சப்ளை, லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் எழுதுனீங்கன்னா கம்ப்ளீட். லாஸ்ட்டாக அப்ளைட் அனாட்டமியில் ஒரு 3 கண்டிஷன். இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த டைப்பில் தான் நீங்கள் அனாட்டமி எஸ் எழுதணும். இது இல்லாத சில டாபிக் அவங்களே மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஹார்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் பிளட் சப்ளை, யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் ஆஃப் யூட்ரஸ், எந்த பார்ட்டை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்குறாங்களோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அவங்க வந்து சப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிஷன் நம்பர் செமிகாலன் 1 இல்லைனா ரோமன் லெட்டர் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரோமன் லெட்டர் வைஸ் தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு கொஷினில் எந்த ரோமன் லெட்டரும் கொடுக்கலனா இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள், கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ரோமன் லெட்டர் எதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இன்கேஸ் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் கேட்கவே இல்லை, டேரெக்டாக பார்ட்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ரோமன் லெட்டர் போடாதீங்க, டேரெக்டாக பார்ட்ஸ்லேருந்து 3rd ரோமன் லெட்டர்னு போட்டுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்கு 10 to 15 பேஜஸ் எடுத்துகிட்டு போங்க. இதில் நீங்கள் எதுவுமே படிக்கலனாலும் டயக்ராம் வச்சு இது 2 எழுதலாம், டயக்ராம் ஒரு பேஜ் எழுதலாம், அதை வச்சு நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். டயக்ராம் வச்சு பார்ட்ஸ் எழுதலாம், பார்ட்ஸை நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அடுத்து ஆன்டீரியர் இன்டீரியர் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா என்ன ஆர்கன் முன்னாடி பின்னாடி இருக்குன்னு ஒன்றா போட்டுடலாம். பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கணும். அப்ளைட் அனாட்டமி கொஞ்சம் படித்தா போதும். கம்பல்சரி அனாட்டமியில் இருக்க 10 மார்க் நீங்கள் எழுதலாம். டயக்ராம் மட்டும் நல்லா போட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் வைஸ் எல்லா கொஷின்ஸும் இந்த ஃபார்மேட்டில் டீச் பண்ண போகிறேன். அதை வந்து நல்லா லேர்ன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாது படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்டு.